எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 31:5 வேதம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை செய்கிறார். அவர் நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை தப்ப பண்ணுகிறார். அவர் கடந்து வந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு ஆதரவாக இருக்கிறார். ஒரு தாய் இப்படித்தான் தன் பிள்ளையை பாதுகாக்கிறாள். அதே போலதான் ஆண்டவரும் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். தாய் கழுகை போல நம்மை பாதுகாக்கிறார். பறவைகளிலேயே கழுகுதான் ராஜாவாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அதற்கு அவ்வளோ வல்லமை உண்டு. இந்த பாதுகாப்பை தாவீது நன்கு உணர்ந்தவனாக இருக்கிறான். ஆகையினால்தான் சங்கீதம் 32:7 அவன் சொல்லுகிறான், நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டுடைய செட்டைகளின் கீழே மறைந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை காப்பாற்றுகிறார். இப்படி தான் நாங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்குள்ளே போன பொழுது எங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருவர் வந்து எங்களை நாங்கள் தங்குகிற இடத்திற்கு அழைத்து சென்றார். நாங்கள் காரில் போய் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரே சந்தோஷம். எங்களோடு பல காரியங்களை பேசிக்கொண்டே வந்தார். அவர் பேசின சந்தோஷத்தில் சிக்னலில் ரெட் லைட் வந்தது கூட பார்க்கல. ரெட் லைட்டும் விழுந்துருச்சு. அவர் ரெட் லைட்டை பாஸ் பண்ணி ஓட்ட ஆரம்பித்து விட்டார். எங்களுக்கெல்லாம் ஒரே பயம், என்ன நடக்கிறதுனே புரியல. திடீர்னு லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு கார் வந்து எங்கள் காரை இடித்தது. பெரிய சத்தம். நாங்கள்லாம் உள்ள உட்கார்ந்து முழு குடும்பமாக இயேசுவே என்று ஒரு சத்தம் போட்டோம். அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். கண் முழித்து பார்த்த பொழுது நாங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருந்த இடத்துலையே உட்கார்ந்துருந்தோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. அவருடைய காருக்கு தான் சேதம் வந்ததே ஒழிய எங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் காப்பாற்றினார். இப்படியே ஆண்டவர் உங்களையும் காப்பாற்றுவார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவோ தீங்குகள் இருக்கிறது. பிசாசு தீங்கு செய்ய முயற்சிக்கிறான். 1 பேதுரு 5:8 வேதம் சொல்லுகிறது, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான் என்று சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவரும் அப்படித்தான் கழுகை போல தன்னுடைய பிள்ளைகளை எப்படி காப்பாற்றலாம் என்று சுற்றி திரிகிறார், சுற்றி சுற்றி வருகிறார். சங்கீதம் 121:7 வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். அவர் நம்மை வெளி உலகத்துல மாத்திரம் இல்ல, நம்ம ஆத்மாவையும் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்படியே கர்த்தர் உங்களுக்கும் பாதுகாவலை கொடுப்பாராக, உங்களை காத்து தப்ப பண்ணுவாராக, கடந்து வந்து உங்களை விடுவிப்பாராக. ஆண்டவரே, உமது பிள்ளைகளை காப்பாற்றும் சுவாமி, காப்பாற்றோப்பா. பயந்து பயந்து ஒவ்வொரு வேலையும் செய்யாதபடிக்கு உம்முடைய பாதுகாவல் அவர்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. கர்த்தர் கூட இருக்கிறார், என்னை காப்பாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்ன தீங்கு வேண்டுமானாலும் எந்த நிமிஷத்துலேயும் நடக்கலாம்ப்பா. ஆனாலும் முது பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். வியாதி என்னும் தீங்கு, இன்னும் பிசாசு கொண்டு வருகிற தீங்கு, எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்ப்பா, காத்துக்கொள்ளும் சுவாமி. இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொருவர் மீதும் போசுகிறேன். காத்துக்கொள்ளும், குடும்பத்தை காத்துக்கொள்ளும், பிசினஸை காத்துக்கொள்ளும், வேலையை காத்துக்கொள்ளும், குடும்ப வாழ்க்கையை காத்துக்கொள்ளும்ப்பா, காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நீரே அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து காப்பாற்றோப்பா, காப்பாற்றும். தீங்கு தொடாமல் காப்பாற்றும். தீங்கு வந்திருந்தால் கூட முது பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தாருமப்பா, ஆண்டவரே, வியாதி என்னும் தீங்கை எடுத்து போடுவோம்ப்பா,
எடுத்து போடும் ஆண்டவரே. வலிகள் வேதனைகளை எடுத்து போடுவோம்ப்பா. அவர்களை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. அவர்களை இந்த வேதனைக்கெல்லாம் தப்ப பண்ணும் சுவாமி, தப்ப பண்ணோப்பா. காத்து தப்ப பண்ணும், விடுதலை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.